ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிபி கேமர். இன்றைக்கி நம்ம சிஎஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தோம். சிஎஸில் வந்துட்டி சரி ஒரு ஏஸ் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். முடியலை, வீட்டில் கூப்பிட்டாங்க. அதுக்குள்ளே சரி நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம டபுள் பேர் எடுத்துகிட்டு ஓடனே ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு எனிமி நிறையா இருந்தாங்க. எதுக்கு அந்த சிச்சு எனிமி பார்க்கக்கூடாதுன்னு அப்படியே அடியில் ஓடி அதை எடுத்துட்டு இப்படி வர்றதுக்குள்ளே பாதி எழுத்து குறைச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வர்றேன், பாதி எழுத்து போயிடுச்சு. சரி இந்த எனிமிக்கு ஒரு பாம்பை போட்டு ஏறி அடிச்சிடலாம் பார்த்தா அவன் ஃபாஸ்ட் பவர் போட்டு என்னையும் அடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்த நம்ம டீம் அடித்து நிற்க விட்டாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டே தோற்றுட்டோம். என்ன போகுது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு எக்ஸாம் வரனால டெய்லிலாம் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2-3 நாள் அப்படி தான் வீடியோ போட முடியும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ சரி, இந்த இடத்துல நம்ம தான் ஒருத்தவனுக்கு வந்துட்டா தூக்கவே ஃப்ரெண்ட்ஸ், விடுகவே. சரி இந்த வந்துட்டாப்பாது விடுகிற ஒரு கிரெனேடை தூக்கி போடுவோம் அப்படின்னு குக் பண்ணு. அப்படியே தூக்கி எறிஞ்சேன். ஒருத்தவங்கள டவுன் ஆக மாட்டான். சரி இந்த இடத்துல இருப்பான்னு பார்த்தா இல்லை. ஃபாஸ்ட் ஒரு போட்டு தூக்குறவன்ட்டா அப்படி விழுக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரு 2 அடியை போட்டு டவுன் பண்ணிவிட்டு அழகாக நம்ம டீம் மட்டும் முடிச்சிட்டாங்க. இவன் ரிவே பண்ணுவான்னு பார்த்தா லூட்டு பிறக்கையாக இருக்கேன் அந்த லேடி பஸ்ஸு. இந்த இடத்துல கொஞ்சம் ஒன் டாப்புக்கு ட்ரைனிங் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டேன். ஆனால் ஒன் டாப் இல்லை. இவன் MP5 தந்தனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பிச்சேன். நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. லாபிலிருந்து வெளியே போனட்டு நேரம் மேலே ஏறினேன். மேலே ஏறி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எவனுமே மேலே ஏறலை. சரி அவனும் மேலே ஏறலையே அப்படின்னு பார்த்தா மண்டையை காமிக்கிறேன். ஒருத்தவன் லோவால் போட்டு அப்படியே அழுத்து அவனை டவுன் பண்ணி ஒரு க்ளோவில் போட்டேன். இவன் அடித்தா இவன்ட்டா MP5 இருந்துச்சு. சரி இந்த கிலோ நான் அடிக்கலான்னு பார்த்தா நம்ம எனிமி டவுன் பண்ணிடுவார். இன்னொருத்தவன் அந்த வீட்டு மேலே இருப்பேன். நம்ம லேடி பாஸு அவர் அடிச்சு கொடுப்பேன். சரி MP5 3rd லெவல் இருக்கா இல்லை அப்படின்னு பார்க்க போனேன். சரி இவன்ட்ட இருக்கும், அப்படியே இவன்ட்டு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். அவ்வளோதான், வெற்றிகரமாக இந்த மேட்ச் முடிச்சிச்சு. அடுத்த மேட்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சம்பவமே பாருங்க. அப்படியா? சரி இப்போ நான் வரேன். போ, வீடியோ எடுத்துக்கிட்டேன்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல அந்த ஃப்ரெண்டு கூப்பிடுங்க. அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு நெட்டு லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி அந்த இடத்துல ஒருத்தர் மண்டே காமிக்கிறேன். அப்படியே ஹெட்ஷாட் அடிக்கணும்னு பார்த்தா ஹெட்ஷாட் விழுக மாட்டேங்குது. என்னவே தெரில, என்ன இழுவனே தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி இந்த இடத்துல இருக்கானே ஒன்ட்டா அடிப்போம் அப்படின்னு கரெக்டாக வெளியே வருவேன். அவனை டவுன் பண்ணிடுவேன். அங்கேருந்து ஒருத்தவன் நம்மளை டப்பு டுப்புன்னு அடிப்பான். அவனையாவது அடிப்பான்னு பார்த்தா அவனே மண்டையில் அடித்து சொட்டையில் அடித்து படுத்தி விட்டுருவாங்க. சரி இந்த கிள்ளையாவது நம்ம அடிப்போம் ஏறு போய் இப்படி அழுத்தவே இல்லை, அதையும் யோசிக்கல. சரி இவனாவது அடிப்போன்னு பார்த்தா புடனில் போட்டேன். அடுத்து நம்ம டீம்மேட்ஸ் முடிச்சிட்டாங்க. எய்ஸு நம்ம டீம்மேட்டு. நான் ஏஸ் எடுக்கிற வேண்டிய இடத்துல இவன் ஏஸ் எடுத்துட்டேன். ஆனால் நான் ஏஸ் எடுக்காமல் AC-18 எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். AC-18 எடுத்து ஏற்ற டீமில் ஒருத்தன் பார்த்து ஒன்ட்டா கொடுக்கலான்னு பார்த்தா விழுகலை. நீங்களே பாருங்கள்.
Resources here. Resources here. Resources here. Don't drop it. First doom. I placed the super bonfire. இந்த இடத்துல ஒரு நம்ம டீம் மட்டும் ஆனால் ஓசி எடுக்கிறாங்க. மேட்ச் முடிஞ்சு. சரி பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.